வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் உயிருக்கு எதனா ஆச்சுனாக்கா அது நல்ல தம்பி எம்எல்ஏ தான் முழுக்க சாரம். நேர்ல வந்து பாருன்னு சொன்னா வர முடியாதா? அவ்வளவு திமிரா என திருநாராயண சுவாமி கோவில் அறங்காவலரை திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்ல தம்பி மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப போன் பண்ண நீ வந்து வேலை காட்டுறியா? நீ இல்லண்ணா காலேஜ் நின்று அங்கேயே இறங்கி அடிச்சுப்பேன். ஒழுங்கா நீ ஆபீஸ் ஒரு 1/2 மணி நேரத்துல வரலன்னா வேற மாதிரி பண்ணுவேன். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் பழனி. இவரது முப்பாட்டனார் புதுப்பேட்டையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அருள்மிகு திருநாராயண சுவாமி திருக்கோவிலை கட்டி உள்ளனர். இந்த நிலையில் கோவிலை கட்டியவர்களின் நேரடி வாரிசுக்கான சான்றிதழை அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பழனி சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்த அதிகாரிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பழனியை திருநாராயண கோவிலின் அறங்காவலராக நியமித்தனர். இதையடுத்து கோவிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தையும் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள 7 கடைகளையும் கோவில் அறங்காவலர் என்ற முறையில் பழனி பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கோவில் அறங்காவலர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்ல தம்பி தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக பழனி குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு எம்எல்ஏ நல்ல தம்பி தன்னை செல்போனில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்ததாக கூறி பழனி வெளியிட்ட ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போன் இல்லையா உனக்கு? போன் பண்ண மாட்டியா நீ? அந்த 10 நாள் நின்று இப்ப போன் பண்ண நீ வந்து வேலை காட்டுறியா? நீ காலேஜ் நின்று அங்கேயே இறங்கி அடிச்சுப்பேன். ஒழுங்கா நீ ஆபீஸ் ஒரு 1/2 மணி நேரத்துல வரலன்னா வேற மாதிரி பண்ணுவேன். ஆபீஸ் வந்து எனக்கு போன் பண்ண நம்பருக்கு. ஆனா நேத்து காலையில ஒரு 10 மணிக்கு வந்தா பேசாத ஆபீஸ் போய் உட்கார வரேன். எம்எல்ஏ நல்ல தம்பியின் PA வெங்கடேசன் தனது வீட்டிற்கு சென்று மனைவியை மிரட்டியதாக கூறிய பழனி இது குறித்து வெங்கடேசனை தொடர்பு கொண்டு பேசிய போது தன்னிடமும் மிரட்டும் தொனியில் பேசி அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். காலேஜ் அடி பண்றாருன்னா காலேஜ் பார்த்த உடனே அப்ப நீங்க வரமாட்டீங்க? என்னன்னா வரமாட்டீங்க? ஆனா நான் என்னத்துக்கு நான் வரணும்? நீங்க இப்போ வீட்டு எங்க மிஸ்ஸஸ் கிட்ட பிரச்சனை வேற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறீங்க. இப்போ என்ன பிரச்சனை வேற மாதிரி ஆகும்? நீங்க வரமாட்டீங்க. நான் பிரச்சனை வேற மாதிரி ஆகுதுன்னா என்னன்னா பண்றீங்க? ஒண்ணு பிரச்சனை வேற மாதிரி ஆகாது. குமுகமா ஆகும் வந்துரு. தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் அதற்கு முழு பொறுப்பு எம்எல்ஏ நல்ல தம்பிதான் என கூறி பழனி வீடியோ வெளியிட்டுள்ளது விஷயத்தை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. இப்போ நல்ல தம்பி எம்எல்ஏ இப்போ என்னை இப்போ கடந்த ஒரு வாரமா என்னை மிரட்டுறாரு. ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு. நல்ல தம்பி அண்ணனுடைய PA வெங்கடேஷ் என்றவர் 3 பேரை கூட்டின்னு நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் என்னுடைய மனைவி கிட்ட இல்லையான்னு சொல்லி மிரட்டி எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என் மனைவி எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் உயிருக்கு எதனா ஆச்சுனாக்கா அது நல்ல தம்பி எம்எல்ஏ தான் முழுக்க சாரம். திருநாராயண சுவாமி கோவிலை நிர்வகிப்பதில் பழனிக்கும் அவர்களது பங்காளிகளுக்கும் இடையே தகராறு இருப்பதாகவும் எம்எல்ஏ நல்ல தம்பி பழனியின் பங்காளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் நித்யானந்தன் எம்எல்ஏ நல்ல தம்பியை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது பழனிக்கு அறங்காவலர் பதவி வழங்க சிபாரிசு செய்ததே நான் தான் என கூறி அதிர வைத்தார். மேலும் அவர் மீது பக்தர்கள் பல்வேறு புகார்கள் தெரிவித்ததால் அது குறித்து பேசுவதற்காகத்தான் அவரை நேரில் அழைத்ததாகவும் ஆனால் பழனி தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் கூறினார். கோயில் அவன் பழனின்றவனும் எங்ககிட்ட இருந்தும் வந்தாங்க. எனக்கு கூடவே பழகின்னு இருந்தவர் தான். அவருக்கு அறங்காவலர் குழு வேணும்னு சொல்லி நானும் எங்க ஒன்றிய செயலாளர் பரிந்துரை பண்ணி தான் நாங்க அவன் அறங்காவலரா நியமிச்சாங்க. ஊருக்கு எது இல்லாம பிரச்சனை இல்லாம சண்டை பிடிக்காம போடான்றதுதான் என்னோட அர்த்தம். சரிங்கண்ணா. சண்டை பிடிக்காத, ஏன் பிரச்சனை பண்ற, அமைதியா போ,
அமைதியாருன்றதுக்கு பதிலா இவன் போய் புதுசா இப்ப அவன் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவன் போய் ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து அதுக்கு ஒரு அவனோட பதவியை காப்பாத்திக்கலாங்க, அவ்வளவுதான். அவனோட திங்கிங் எல்லாம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.